ரொம்ப நாளைக்கு அப்புறம் தலைவரை பார்க்குறோம். ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. மேற்கொண்டு இதே மாதிரி படங்கள் பண்ணணும். அவரு சோர்ந்து உட்காந்துறோம். ரொம்ப நல்லா இருக்கு. அவருக்கெல்லாம் அங்கீகாரம். அவர் மேதை. ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. மக்களுக்கு ரொம்ப அவேர்னஸ் தேவையான ஒன்று. அந்த அவேர்னஸ் தேவை தான். இப்போ நானே கடை வாங்கியிருக்கேன். இது பார்க்கும்போது தான் தெரியுது, இந்த மாதிரி எல்லாம் நடக்கணும் அப்படின்னு. புரியல. நிச்சயமா நான் திருந்தவன்ல, நானும் சாமானியம் தானே. படம் ரொம்ப நல்லா இருக்கு. சூப்பர், செமையா இருக்கு. கருத்தாம அதான் லோனு, பேங்க் லோனு, இந்த லோனை பற்றி அழகா பதிவு பண்ணியிருக்காரு. நல்லா இருக்கு படம். இது எல்லாருக்கும் இது கனெக்ட் ஆகுது. எனக்கு மட்டும் கிடையாது. எல்லாரும் லோன் வாங்கியிருக்கோம். அத்தனை பேருக்கு வீட்டு லோன் தானே ஏகப்பட்ட பேர் வாங்கியிருக்காங்க. இது எல்லாருக்கே கனெக்ட் ஆகுது. நல்ல படம். ரொம்ப பாடல்கள் நல்லா இருக்கு. நல்லா பர்ஃபெக்டா இருக்கு. சென்டிமெண்டா தான் அந்த பொண்ணோட சென்டிமெண்ட், ஒரு விஷயம், இதெல்லாம் நல்லா இது பண்ணியிருக்காங்க. இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபில்டர் இதெல்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் கொஞ்சம் நல்லா தெளிவாக சொல்லியிருக்காங்க. பர்ஃபெக்டா சொல்லு. இந்த இன்னைக்கு இருக்கிற டென்ட் தானே இது. நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. இது பரவாயில்ல, சூப்பராக நினச்சிருக்கேன். நல்ல கண்டென்ட். ஒரு சாமானியங்கிற டைட்டிலுக்கு தகுந்த மாதிரி ஒரு சாமானிய மக்களுடைய கஷ்டத்தை இந்த படத்தில் ரொம்ப அற்புதமாக ஒளிப்பதிவு செஞ்சுருக்காங்க. படம் பிடிச்சிருக்காங்க. நல்ல கண்டென்ட்டை மக்களுக்கு கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக இந்த படம் பார்த்தவங்க கண்டிப்பாக ஒரு செகண்டாவது கடன் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக ஒரு செகண்ட் கண்டிப்பாக யோசிச்சு அந்த ஒரு நல்ல முடிவு எடுப்பாங்க. ராமராஜன் சார் ரொம்ப நாள் கழிச்சு. ஆமா, ராமராஜன் சார் மக்கள் நாயகன் அப்படிங்கிற அந்த பேருக்கு தகுந்த மாதிரி கண்டிப்பா மக்களுக்கு தகுந்த ஒரு நாயகனா அந்த படத்துல நடிச்சிருக்காரு. அதே போல நல்ல ஒரு மெசேஜோட இந்த படத்துலயும் நடிச்சு இருக்காரு. கண்டிப்பா மக்களுக்கு கண்டிப்பா பிடிக்கும். கண்டிப்பா இது ரொம்ப சாமானிய மக்களுக்கு இது ரொம்ப ஈஸியா கனெக்ட் ஆகக்கூடிய ஒரு கண்டென்ட்டா இது அமைஞ்சிருக்கு. அதனால எளிய மக்களுக்கு புரியும்படியா அந்த திரைக்கதை வடிவமைக்கப்பட்டிருக்கு. அதுல அது போல வசனம் அற்புதமா எழுதியிருக்காங்க. எல்லாருமே அவங்கவுங்க கதாபாத்திரங்களை உணர்ந்து நல்லா சிறப்பா பண்ணியிருக்காங்க. இளையராஜா சாரோட அது எப்போதுமே அவர் ஒரு பெரிய லெஜண்ட். அவர் அதுவும் மக்கள் நாயகன் படம் அப்படிங்கிறப்ப கண்டிப்பா அவங்க ரெண்டு பேரோட கூட்டணி இந்த படத்துல அற்புதமா பதிவு பண்ணியிருக்காங்க. என்ன அவங்களுடைய கூட்டணியில மேக்சிமம் ஒரு மெலோடி, ஒரு அவருக்கு மக்கள் நாயகனோட சாங் மக்கள் கொஞ்சம் எதிர்பார்ப்பாங்க. அது கொஞ்சம் மிஸ்ஸிங். மற்றபடி கதைக்கு ஏற்ற ஒரு மியூசிக்கை இளையராஜா சார் கொடுத்துருக்காரு. எல்லாருடைய கதாபாத்திரங்களும் அற்புதமா இருக்கு. அவங்க ஒவ்வொரு கதாபாத்திரமும் உணர்ந்து நடிச்சிருக்காங்க. ஆமா, இது இந்த காலகட்டத்தில் நடக்கக்கூடிய அன்றாடம் நடக்கக்கூடிய வாழ்வியல்ல இப்போ நடந்துட்டு இருக்கிற சம்பவத்தை தான் இவங்க பதிவு பண்ணியிருக்காங்க. அதனால மக்களுக்கு கண்டிப்பா இது ஈஸியா புரியும். படம் ரொம்ப அருமையா இருக்கு சார். ரொம்ப டைரக்டர் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. நல்ல ஸ்கிரிப்ட், இது அருமையா இருக்கு. இப்போதைக்கு மக்கள் கொரோனா காலகட்டத்தில் எல்லாருமே இன்னைக்கு கடன் பிரச்சனையில வாழ்ந்துட்டு இருக்கிற, கொஞ்சம் கஷ்டப்பட்டு இருக்கிற நேரத்தில் இது நல்ல ஒரு அவேர்னஸ் பண்ணியிருக்காங்க. உண்மையிலே படம் சூப்பர். பர்டிகுலரா இளையராஜா சாரும் ராமராஜன் சாருடைய காம்பினேஷன் உண்மையிலேயே சாங்ஸ் எல்லாம் ரொம்ப அருமையா போட்டிருக்காரு. படம் வெற்றி பெற என்னுடைய வாழ்த்துக்கள் சார். அதான் படத்திலே என்ன சொல்றாங்கன்னா, கடன் வாங்குங்க, ஆனா தகுதியை மீறி வாங்காதீங்க அப்படிங்கிறாங்க. அதுதான், கடன் இல்லாம நம்ம இந்திய நாடே கடன் பட்டிருக்கு. அதனால நாமெல்லாம் சாதாரண மக்கள், நம்ம கடன் இல்லாம வாழ முடியாது. நம்ம தகுதியை மீறி கடன் வாங்கக்கூடாது. அதுதான் அவரு படத்திலே அதுதான் சொல்லியிருக்காங்க. தகுதி மீறி கடன் வாங்கிட்டு நாளைக்கு அசிங்கப்பட்டுக்கிட்டு உயிரை விடாதீங்க. இருக்கிறத வச்சு சிறப்பா வாழ கத்துக்குங்க. நம்ம கிட்ட எவ்வளவு இருக்கு அதை வச்சு சிறப்பா வாழணும். அதுதான் படத்துடைய கருத்து. உண்மையிலே படம் சூப்பர், நல்லா இருக்கு. கிட்டத்தட்ட அதான் 23 ஆண்டுகளுக்கு பிறகு இசைஞானி இளையராஜாவும் ராமராஜன் சாரும் ஒன்னா இணைஞ்சு படம் பண்றான்னு சொல்றேன். மீண்டும் அவருடைய சாருடைய மக்கள் நாயகன் ராமராஜன் சாருடைய ரீஎன்ட்ரிங்கிறது பிரமாதமா இருக்கு. உண்மையிலே சொல்லணும்னா, எங்களுடைய வில்லேஜ்ல ஒரு அம்மா கரகாட்டக்காரன் படம் பார்த்துட்டு 3 நாள் தேட்டரை விட்டே வரல அந்த அம்மா வீட்டுக்கு. சாதாரண வில்லேஜில் உள்ள டென்ட் தேட்டர்ல 3 நாள் அந்த அம்மா தேட்டரை விட்டு வெளியிலே வரமாட்டேன்னு. ஏன்னா அது இந்த 3 நாள் உட்காந்து கண்டினியூஸா பார்த்துட்டு இருக்கு இந்த படத்தை, கரகாட்டக்காரன் படத்தை. பட் இப்பதான் தெரியாது. அதில் கூட ஒருத்தர் பேசும்போது சொன்னாரு, மக்கள் விரும்புகிற நடிகர்கள் சொன்னாங்க. அது மாதிரி ராமராஜன் சார் உண்மையிலே மக்கள் விரும்புகிற நடிகர். அதனால இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும். தமிழ் சினிமாவும் நல்லா சிறப்பாக வாழணும். வாழ்த்துக்கள் சார்.